Let us pray. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கண்களை, சிந்தனை, எண்ணங்களை ஆற்றிச்சுடைய ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. Thank you for this morning, Lord Jesus. Lord, come into our midst. Lord, make holy our thoughts, our thinkings, our behavior, Lord Jesus. You are in our midst, Lord Jesus. Come to us, protect us, lead us, show us your path, Lord Jesus. You are our guider, Lord Jesus. I pray, Lord Jesus, Lord, the people, those who are sitting here, Lord, control all the spirit, Lord Jesus. Let us pour your spirit upon them, Lord Jesus. Make him go holy more and more, Lord. Let us all feel your presence in our midst, Lord Jesus. You have come to us. ஆண்டவரே, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இன்ஸ்டன்ட் ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பரிபூரண விடுதலை ஆண்டவரே, சுகம் உண்டாக நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க ஏசப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. You control the meeting, Lord, from the beginning to end, Lord Jesus. The pastor who is going to come, lead him, protect him, Lord Jesus. I pray in the name of our Lord Jesus Christ. Amen. Song number 79, page number 79, song number 2. So we sing some Indian Tamil songs first. And then after that there is a time for you to sing your own languages. Page number 79, song number 2. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். Lord, we worship you, Lord Jesus. We praise you, Lord Jesus. Lord Jesus, we praise you from the bottom of our heart, Lord Jesus. Lord, you are living in the heaven, Lord Jesus. There every angels are praising you, Lord Jesus. The same way, Lord Jesus, on this earth, we want to praise you, we worship you, Lord Jesus. Thank you for guiding us. Thank you for leading us, Lord Jesus. Page number 81, song number 2. Page number 81, song number 2. This song tells that there is a God on this earth who is every day, who is coming near to you and asking you, how are you, how about you, and each things God is coming near to you and watching you and getting and comforting you, everyone. This maybe you are from India, you are from Ethiopia, whoever it is, wherever you are, and God is remembering you and God is protecting you, God is leading you. So let us sing this song with spirit. You can sing in the spirit now. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ. தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாத மகனே மகளே என்று தேற்றிடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியை சென்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள்.
வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தர் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தர உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்ல. கடன் பட்ட போது அதை தீர்ப்பாரில்ல. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டு சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வம். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். God is protecting you by His arm. You are in His arm, and whatever your sickness, God is coming near to you and leading you to Him. And whatever the difficult situation you are, God is coming near to you and asking you, what is the difficulty in your life? What is the difficulty that you are going in your life? God is protecting you. God is removing all your difficulties in your life. God is removing all the sicknesses from your life. And you are seeking a God. There are lot of gods in the world, the people say. But only one God that we know, that is Lord Jesus Christ. He is coming near to you. He is removing all the sickness from you and all the sins that in your life and all the difficulties from your life. The only one God, that is Jesus Christ. He has come in our midst and He is watching each one of us. The same Spirit. Let us sing a song that is page number 83:1. This song says, on this earth, only Jesus Christ is a relative. There is no other relatives. This song says that. And we worship only Lord Jesus Christ. I am healed by your wound. I am protected. I am guided by your grace. I have born again by the Spirit. This is what this song is telling. Let us sing in the Spirit. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட
இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. Jesus, Jesus, you are everything. 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 Let us all open our mouths. Jesus, Jesus, you are everything. Jesus, Jesus, you
Jesus, Jesus, you are everything. Psalms 100. Make a joyful shout to the Lord, all your lands. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். Serve the Lord with gladness, come before his presence with singing. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். Know that the Lord, he is God, it is he who has made us, not we ourselves. We are his people and the sheep of his pasture. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். For the Lord is good, his mercy is everlasting, and his truth endures to all generations. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. Amen. So this Psalms 100, we all know that this is a praising Psalms. You can tell in your language. Okay. Psalms 100 is, we all know that it is a praising Psalms. ምድርሉ ለእግዚአብሔር እልል በሉ ይላል። So, ወደ ፊቱ ግቡ፣ እግዚአብሔር እርሱ አምላክ እንደሆነ እወቁ። so we all come together with whole heart. We all come together with whole heart. ወደ ልባችሁ ይመጣል። மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன்வார். We all come with a joyful heart, with whole heart. We all come together with joyful heart in front of the Lord. ወደ እናንተ ይመጣል። ይህም ወደ ውስጣችሁ ላይ በመንፈስ ቅዱስ ስር ስትሆኑ በውስጣችሁ ላይ ያለ የእግዚአብሔር ኃይል ወደ እናንተ ይመጣል ይላል። We all know that Lord is our God. እግዚአብሔር ለዘላለም ጌታ ነው፣ የማይቀየር ነው ይላል። We all are sheep for him. ሁሉም ቦታ እሱ በውስጣችሁ ላይ ይሆናል ይላል። Our grace is with us always, ሁሉም ከእናንተ ጋር ይሆናል። so that we all stand up. ሁሉም ተነሱ ይላል። ይነሳ። And now this is a time that you can worship your own language, you can sing a song and you can praise. There are 3 people, you can raise your voice and sing a song in your language and you can pray. በእናንተ ቋንቋ ዘምሩ፣ ጸልዩ። እግዚአብሔር በመንፈስ ቅዱሳችሁ አስገብታችሁ እግዚአብሔር በውስጣችሁ ላይ እንዲሆን በመንፈስ ቅዱስ ሁኑ። በእናንተም ቋንቋም ዘምሩለት፣ እልልም በሉ ይላል እግዚአብሔር ቃል። Hallelujah. Hallelujah. How many of you are happy today? ስንት ናችሁ ደስተኛ የሆናችሁ? Because God is good. ኢየሱስ ሁሌም ጥሩ ነው። ኢየሱስ ጥሩ ነው። Yesu nallava. God is good. ኢየሱስ ጥሩ ነው። God is good. Yesu nallava. ኢየሱስ ጥሩ ነው። God is good. Yesu nallava.
God is good. இயேசு நல்லவர். Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறீங்களா? Hallelujah. கர்த்தருடைய கிருபையினால உங்களோடு இருப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. I am happy to be with you by the grace of our Lord Jesus Christ. በእናንተ እኛ ደስተኛ ነን። ஏன்னா Why? Because ஒரு காலத்துல நான் ஆண்டவர் அறியாம இருந்தேன். once upon a time I was not knowing the Lord. Once upon a time I was not knowing the Lord. በእናንተ ውስጥ ላይ ያለው የእግዚአብሔር ኃይል ሁሌም ከእናንተ ነው ይላል። எங்க அப்பா ஒரு இந்துவா இருந்தவர். எங்க அப்பா ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். My dad is from Hindu background. የእግዚአብሔር ኃይል ሁሌም በእናንተ ውስጥ ነው። 18 வருஷம் சபரிமலைக்கு போய் வர்ஷிப் பண்ணினவர் எங்க அப்பா. 18 years my father was going to worship to Sabarimalai, that place is in India. ሁሌም የእግዚአብሔር ኃይል ይገናኛል ይላል። அந்த குடும்பத்துல பிறந்து இயேசு கிறிஸ்துவை என்னுடைய 15வது வயதில் அறிந்து கொண்டேன். I came to the Lord in the age of 15 from that family. Age is 15 ኢየሱስ ክርስቶስ Yeah, I came to the Lord. ወደ እግዚአብሔር የሚመጣው ኃይል ሁሌም ከእናንተ ጋር ነው። எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா, How I came to the Lord? እንዴት መጣው ወደ እግዚአብሔር? எங்க அம்மா ஒரு வியாதியினால பீடிக்கப்பட்டாங்க. My mother was ill in particular sickness. እናቴ My mother is sick. Yes. እናቴ ታማሚ ነበሩት። அன்றைக்கு மருத்துவர்களால் அந்த வியாதியிலிருந்து அவர்களை விடுதலையாக்க முடியல. At that time there was no doctor who can heal her. ያን ጊዜ ሐኪም አልነበረም ወይም ዶክተር አልነበረም። இன்றைக்கு அந்த வியாதிக்கு பேரு fourth stage cancer. So today that sickness is the 4th stage of the cancer. ዛሬ አራት ጥያቄ አለን። አራተኛ ደረጃ ካንሰር ላይ ነበረች። மருத்துவர்கள் எல்லாரும் சொன்னாங்க எங்க அம்மா 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படி. So all the doctors said that my mother will alive only for 6 months. 6 ወር አይል ታማሚ ነበረች። ልትሞት 6 ወር ቀርታ ነበረች ይላል። ஆபரேஷன் பண்ணனும், ஆனாலும் 6 மாசம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. So we need to do a surgery, then also mother will alive only for 6 months. ኦፕሬሽን ለማድረግ 6 ወር ብቻ ቀርቶ ነበረ። எங்க அம்மா சொன்னாங்க, நான் இருக்கிற 6 மாசமும் என் பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு போறேன், சாகும்போது நான் செத்து போறேன்னு சொன்னாங்க. So my mother said, I will live with my children for the 6 months. When I die, let me die. ለልጆቿ ስትናገር ነበር፣ ይሄን ያህል ጊዜ ቀርቶኛል ብላ ስትል ነበረች ነው የሚለው። அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். At that time God helped me to know about the Jesus Christ. በዛን ጊዜ ኢየሱስ ክርስቶስ እንደሚያግዝ ገብቶ ነበር ወይም ነግሮ ነበር። இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர், இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். I came to know that Jesus Christ will do the miracle wonders. ወደዛ መጥቼ ኢየሱስ ክርስቶስ እንደሚያግዝ አውቃለሁ። அவர் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குகிறவர்,
பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவர், ஊமையனை பேச வைக்கிறவர், குருடனை பார்க்க வைக்கிறவர், செவிடனை கேட்க வைக்கிறவர் என்பதை குறித்து நான் ஆழமாக அறிந்து கொண்டேன். That time I came to know that Jesus Christ will heal the sickness, Jesus Christ will open the deaf, Jesus Christ will the people, those who do not hear, he will help, he will heal them to hear. በዛን ጊዜ ኢየሱስ ክርስቶስ መጥቶ እንደሚያድን፣ በዛን ጊዜ ኢየሱስ ክርስቶስ መጥቶ ያን ችግርን እንደሚያወጣ፣ አስቀድሞም በውስጣቸው ላይ ያለውን ችግር ስለሚያውቅ መዳን በሱ ብቻ እንደሆነ አምነዋልና ይላል። இவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வமாக இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தேன். All this should have, if it is happening, then I have the faith that only Jesus Christ can do it. በዛን ጊዜ ኢየሱስ ክርስቶስ መጥቶ መዳን ብቻ ነው እንጂ በዛን ጊዜ ያ ውፍረትም ያ ምንም ከኢየሱስ ውጪ ምንም አልነበረም። መዳን በሱ ብቻ ነበረ ብሎ ነው የሚናገረው። எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனால் இயேசுவோடு நான் பேசினேன். I do not know how to pray, but I speak to the Lord. መጸላት አላቅም ነበረ። ዝም ብዬ ወደ ክርስቶስ እጮ ነበረ፣ ወደ ክርስቶስ እጮ ነበረ ይላል። நீர் உண்மையான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி இருந்தால் என்னுடைய அம்மாவுக்கு நீர் விடுதலையை, சுகத்தை தர வேண்டும் என்று சொன்னேன். நீர் தெய்வமாக இருந்தால் என் அம்மாவுக்கு ஜீவனை தரணும், சுகத்தை தர வேண்டும் என்று நான் சொன்னேன். If you are the Lord, my mother need to be healed. ኢየሱስ ክርስቶስ እንደሆነ ካወቃችሁ ኢየሱስ ክርስቶስ እንደሆነም እወቁ። எனக்குள்ள இருந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்தது. The faith what I heard, it came to an active. በጣም ወፍራም ስለሆነች ያለውን ውስጧ ላይ ከክርስቶስ ውጪ ሌላ እንዳልነበረ ውስጧን ታውቃለች። வேதவசனம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன், விசுவாசமுள்ள ஜெபம் அற்புதத்தை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. The word is telling, if among you, if anyone is sick, pour the oil and pray, he will be healed. ማንም መፈወስ እንደማይችል መንፈስ ቅዱስ ኃይል ቅባት ብቻ እንደሚፈውስ ይገልጣል። எண்ணெயை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என் அம்மாவனுடைய மார்பிலே பூச ஆரம்பித்தேன். I started to taking the oil and putting on my mother's breast. ያን ቅባትን አንስቼ ወደ እናቷ ቀባሁ ይላል። ஒரு வாரம் நான் இப்படியாக தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். Continuously 1 week I was doing this. አንድ ሳምንት ብቻ ያን ትእዛዛትን ሲፈጽም ነበርኩት ይላል። ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என் அம்மாவனுடைய மார்பில் இருந்து வருகிற இரத்தமும் ஜலமும் அப்படியே நின்று போயிற்று. There was a miracle happened. From my mother's breast, the blood and the water was coming out, it was stopped. በዛ በእናቷ ውስጥ ላይ ያለው የመንፈስ ቅዱስ ወይም የሆነ የእግዚአብሔር መለኮታዊ ነገር በማዘር ወይም በእናቷ ላይ ሆነ ነው ምለው። அது வெடித்திருந்த பகுதி எல்லாம் ஒன்றாக இசைய ஆரம்பித்தது. There was a broken places in the breast. This all came together and it is started getting healed. የተሰበረ ልብ ነበረ፣ የተሰበረ ልብ ነበረ። ግን መንፈስ ቅዱስ መጥቶ በውስጣቸው ላይ እንደሚሆን ነው የምናገረው። ஒரு மாதத்திற்குள்ளாக அந்த மார்பு பகுதி ஒரு குழந்தையினுடைய
மாமிசத்தை போல மாற ஆரம்பித்தது. In 1 month time, this breast came as a small people breast. አንድ ወር ትናንሽ ወይም ግሩፕ ማለት አንዳንድ ህዝብ የሆነ ጥቂት የሆነ ህዝብ መጥቶ ሲጸልይ ነበር ይላል። எங்க அம்மா சாகல. My mother did not die. ንዩም ወይም በአዲኛ ንዩም ይባላል። በአማርኛ እናት ማለት አልሞተችም፣ በህይወት ነበረች ይላል። பரிபூரணமான விடுதலையை இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். He gave the perfect deliverance for my mother. ጥሩ ማስተላለፍ ነበረ ለዛች እናትየዋ እናት ይላል እዚህ ቃል። அதுக்கு அப்புறம் 50 வருஷம் என் அம்மா உயிரோட இருந்தாங்க. After that, my mother lived for 50 years. ከዛም በኋላ 15 ዓመት ተጨመረ ይላል። 50 ዓመት ተጨመረላት ይላል። አሜን። Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. 92 வயதுல தான் எங்க அம்மா இறந்தாங்க. My mother died in the age of 92. ያ እናት ስትሞት 92 ዓመት ሲሆን ነው የሞቱት ይላል። ஆகையினால் தான் நான் சொல்றேன் இயேசு நல்லவர். Because of that, I say God is good. ይሁን እንጂ ኢየሱስ ክርስቶስ ሁሌም ጥሩ ነው ይላል። எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? How many of you are happy? God is good. God is good. Hallelujah. 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 He is the living God. Amen. 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 அவர் ஜீவனுள்ள தேவன். He is a living God. በእግዚአብሔር ተቀመጡ፣ በእግዚአብሔር ቤት ጸንታ ኑሩ ይላል። ஆகையினால தான் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு 45 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். Because of that, I took this Bible and last 45 years I am doing the God's ministry. ይሁን እንጂ መጽሐፍ ቅዱስ ይዤ 45 ዓመት ነበርኩት ይላል። இங்க நீங்க யாராவது வியாதியஸ்தர் இருக்கீங்களா? Is there anyone is sick in this place? በዚህ ነገር ላይ ለሚታቁ ነገር አለ ወይ? எந்த வியாதியினால நீங்க பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். Whatever the sicknesses that you are affected, God is going to do a miracle in your life today. ሁሌም የእግዚአብሔር ኃይል በእናንተ ውስጥ ነው ይላል። ஸ்தோத்திரம். ஒருவேளை நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிற வியாதியை வெளியே சொல்றதில்லை. There are many people does not say outside that I have this sickness. ብዙ ሰዎች በውጫቸው ላይ የሚናገሩ ብዙ ነገር አለ ይላል። በህመም በፊት ነበረ ይላሉ። ஏன்னா வெளியே சொல்லியாச்சு அப்படின்னா என்னை பற்றி தப்பா நினைப்பாங்களோ, என்ன தர குறைவாக நினைப்பாங்களோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. If I stay outside to the other people, the people will think that I am not good, I am bad. ብዙ ግፋ ነበረ በውጭ እኔ ጥሩ ህይወት አልነበርኩም ይላል። இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தில் உள்ள ஜனங்களை பாபத்துல கட்டி வச்சு வியாதியில சிக்க வச்சு அவங்களை அழித்து கொண்டே இருக்கிறார். Today the Satan destroys the people by putting them under the sickness. ዛሬ ጥሩ የሆነ ነገር መጥፎ ነገር አውጥተን ጥሩ ነገር እናስገባ ይላል። இன்னைக்கு எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், யாரிடத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனுஷனுக்கு தெரியாம இருக்குது. Today the people does not know who will deliver us. ማንም ዛሬ አያውቅም እውነተኛው ነገር ማስተላለፍ ይላል።
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். Lord Jesus Christ came to the world to make shine every one of you on this earth. ኢየሱስ ክርስቶስ ይመጣል ጥሩ ነገር በሕይወታችሁ ላይ ያደርግ ይላል። உங்களுடைய சூழ்நிலைகள் எது என்பதை அறிகிற ஒருவர் உண்டு. There is a person who knew all your situations. የትኛው ነው አንዱ በውስጣችሁ ላይ ያለው እውነቱን ይላል። உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள ஒருவர் உண்டு, அவர் இயேசு. There is a person who is Jesus who can deliver you from everything. በእናንተ ውስጥ ያለው እውነተኛው ነገርን የሚያስተላልፍ የትኛው ነው? உங்களுடைய எந்த நெருக்கத்திலும் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஒருவர் உண்டு, இயேசு. Maybe you are in any pressure, under any pressure, there is a God, Jesus Christ, he is going to deliver you. የትኛው ነው የእግዚአብሔርን ኃይል የሚቀበሉ ማስተላለፍን የሚፈልጉ የትኛው ነው ይላል። ஏனென்றால் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Why? He has been victory over the cross. ይሁን እንጂ በዛ ውስጥ ያለው እውነተኛ መንገድ ስለሆነ ይላል። ஒரு பாட்டினுடைய 2 அடியை உங்களுக்காக நான் பாட விரும்புகிறேன். I am willing to sing a song only for 2 stanza. ሁለት ነገሮች ይዘምራሉ ይላል። அந்த பாடல் இப்படி இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல் அது. ருசித்து பாருங்களே, சுவைத்து பாருங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் ருசித்து பாருங்களே. You taste the Lord and you experience the Lord. ቅመሱ የእግዚአብሔርን እውነት፣ ቅመሱ የእግዚአብሔርን እውነት። የእግዚአብሔር እውነት በውስጣችሁ ላይ እንዲሆን ነው እዚህ ቦታ እየተገለጠ ያለው። ያው መቼስ መንፈስ ቅዱስ ስትሆኑ የእግዚአብሔር እውነት እንደሚገለጥ ነው የምናገረው። கர்த்தருடைய நாமத்தினால நூற்றுக்கணக்கான பாடல்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். By the grace of God, God gave me hundreds of songs. ብዙ ከመቶ በላይ የሆነ ዝማሬዎች በሕይወታችሁ ላይ እንዲሆን ያደርጋል ይላል እዚህ ቦታ። அந்த பாட்டினுடைய 2 அடியை பாட போறேன். I am going to sing 2 stanzas. ሁለት ነገሮች ይዘምራሉ ይላል። நீங்க எல்லாம் அதை கேட்டு அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கணும். You all have to listen and sleep. ኦኬ ሁሉም ስሙ ይላል። ተኙ የሚልበት ጥያቄ ነው። ஆமென் አሜን። எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க தூங்குறதுக்கு? Okay, all of you go to clap your hands. እጃችሁን ይላል። ருசித்து பாருங்களே, சுவைத்து பாருங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பாருங்களே. ருசித்து பாருங்களே, சுவைத்து பாருங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் ருசித்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பாருங்களே. மலைகள் விலகிடுமே, பர்வதம் அதிர்ந்திடுமே, மலைகள் விலகிடுமே, பர்வதம் அதிர்ந்திடுமே. மாறிடாரே இயேசு இன்றும் என்றும் மகிழ்ந்து பாடுங்களே. மாறிடாரே இயேசு இன்றும் என்றும் மகிழ்ந்து பாடுங்களே.
ருசித்து பாருங்களே, சுவைத்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் ருசித்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பாருங்களே. நோக்கி பார்த்து என்றோ பிரகாசம் அடைந்தார்களே. நோக்கி பார்த்து என்றோ பிரகாசம் அடைந்தார்களே. முகங்கள் என்றும் வெட்கம் அடையாது முன்னேறி செல்லுங்களே. முகங்கள் என்றும் வெட்கம் அடையாது முன்னேறி செல்லுங்களே. ருசித்து பாருங்களே, சுவைத்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் ருசித்து பாருங்களே. கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்வில் சுவைத்து பாருங்களே. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Taste and see the Lord is good. ኢየሱስ ክርስቶስ እንደሆነ ቅመሱ ይላል። ஆமென். ருசிச்சாதான் அதுக்கு அருமை தெரியும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. When you taste, then you will come to know how God is. ስትቀምሱት ኢየሱስ ክርስቶስ እንደሆነ ታውቃላችሁ። வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போறோம். We are going to meditate a small portion from the Bible. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. 2 Corinthians chapter 2 verse 14. 2 Corinthians Second Corinthians chapter 2 verse 14. சத்தமா வசனம். ወደ ሁለተኛ ቆሮንቶስ சத்தமா ምዕራፍ 2 ላይ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் கர்த்தர். The Lord always give us victory in Christ. ነገር ግን በክርስቶስ ሁልጊዜ ድል በሚነሱት ለሚያዝኑ በእኛም በስፍራው ሁሉ የእውቀቱን ሽታ ለመግለጥ ለአምላክ ምስጋና ይሁን ይላል። Now thanks to be God who always leads us in triumph in Christ and through in diffuses the fragrance of his knowledge in every place. எல்லா இடத்திலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். All the places God gives victory for us. በመድኃኒቱና በሚጠፉት ዘንድ ለእግዚአብሔር የክርስቶስ መዓዛ ነን ይላል። அது மட்டுமல்ல, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசச் செய்கிற தேவன். Not only this, he leads us to know him and he diffuses his fragrance in the life. የእግዚአብሔርን ቃል ቀልሎ እንደሚሸቃቅጡት እንደ ብዙዎቹ አይደለምን ይላል።
இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் நீங்கள் தோற்று போவது இல்லை. If you know the Lord Jesus Christ, you will not be defeated in your life. If you know the Lord in your life, you will not be defeated in your life. ኦኬ በእግዚአብሔር ፊት በክርስቶስ ሆነን እንናገራለን። If you know the Lord in your life, you will not be defeated. በዛ ውስጥ የሚታቁ ቢሆን ይላል நீங்கள் தோற்று போவது இல்லை. You will not be defeated. ታውቃላችሁ ምን ይላል? நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. You will not be ashamed. በዛ ውስጥ እንዳትሆኑ ይላል። አታፍሩም ይላል። ஏனென்றால் இயேசு உங்களோடு கூட இருக்கிறபடியினால். Because Jesus Christ is with you. ኢየሱስ ክርስቶስ ይሁን እንጂ ኢየሱስ ክርስቶስ በእናንተ ውስጥ ነው ይላል። உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. The Jesus Christ who is in you, he is not a simply man. ኢየሱስ ክርስቶስ በእናንተ የሆነው ነገር ይላል அவர் பலம் இல்லாதவர் அல்ல. He is not a weak person. He is not a weak person. ኦኬ በጣም ደረቃማ የሆነ ህይወት ማለት ነው። அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாதவர் அல்ல. He is not, he can do miracle in your life. በእናንተ ህይወት ውስጥ ጥሩ የሆነ ነገር ያደርጋል ይላል። உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவர். He will change your life. የእናንተን ህይወትን ይቀይራል ይላል። உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சூழ்நிலை நடுவில் இறங்கி வந்து உங்களுக்காய் கிரியை செய்கிறவர். Whatever the situation in your life, he will come in your midst and he will do the greater things. በእናንተ ውስጥ ያለው ሁሉ ነገር እሱ ቀድሞም ስለሚያውቅ ይላል። ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர். Because he has overcome the death in his life. በእናንተ ውስጥ ያለውን ችግር ቀድሞ ስለሚያውቅ ይላል። பாதாளத்தை ஜெயித்தவர். He has overcome the hell. ቀድሞ የሚሰራ ይላል። அவர் சாத்தானுடைய சகல அதிகாரத்தையும் ஜெயித்தவர். He has overcome all the stickiness of Satan. ሁሉንም በስራ ውስጥ ሆኖ ስራውን ይሰራል ይላል። அவர் ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறபடியினால் உங்களுக்கும் ஜெயம் உண்டு. He has got a victory, so he is with you, so you also have the victory in your life. በእናንተ ውስጥ ያለው በአንተም ላይ በእናንተ ውስጥ ይኖራል ይላል የእግዚአብሔር ኃይል። எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? ምን ኃይል አላችሁ? ምን ኃይል ታምናላችሁ ይላል። விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்க. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Hallelujah. நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, ஜெயித்தவருடைய பிள்ளைகள். You are the son who has got a victory already in his life. በእናንተ ላይ እንደ ሕፃን ወይም በእናንተ ውስጥ ላይ ይሆናል ይላል። ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில். Isaiah is writing like this, 25 chapter verse 8. 25:8. Isaiah ኢሳይያስ 25 ይላል። Isaiah 25:8. ከቁጥሩ 8 ይላል ማለትስ 8 ይላል። 25:8. ትንቢተ ኢሳይያስ 25 ይላል ከቁጥሩ 8 ይላል። He will show up the death of ever
and the Lord God will wipe away tears from all faces. The rebuke of his people he will take away from all the earth, for the Lord has spoken. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென்። ሞትን ለዘላለም ይወጣል። ጌታ እግዚአብሔር ከፊቱ ሁሉ እንባን ያብሳል። የሕዝብንም ስድብ ከምድር ሁሉ ላይ ያስወግዳል። கர்த்தரே இதை சொன்னார். God said this. እግዚአብሔር ተናግሯል። என்ன சொன்னார் கர்த்தர்? What Lord said? እግዚአብሔር ያለው ምንድን ነው? அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். Our overcome that. he will overcome the death. ሁሉም መጥቶ ምን ሆና ሞት አይዳል። அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். He will overcome the death. የትኛው ነው ስራውን የሰራው እንዲሞት? கர்த்தர் தாமே அவர்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைப்பார். He is the Lord who will wipe all the tears. ኢየሱስ ክርስቶስ በዛው ስራ ያለውን የራሱ ስለሆነ ይላል። இதை சொன்னது யார்? கர்த்தர். Who said this? Lord. ማ ተቀመጣ? ኢየሱስ ክርስቶስ ይላል። 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 Corinthians chapter 15 verse 54. verse 54. 1 Corinthians chapter 15 verse 54. So when this corruptible 1 Corinthians 1 Corinthians chapter 15 verse 54. 15:54. அறிவுள்ளதாகிய இது அறியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயம் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். So when this corruptible has put on incorruption and this mortal has put on immorality, then shall be brought to pass the saying that is written, death is swallowed up in victory. Okay. ዳሩ ግን ይህ የሚያሰበስበውን ዳሩ ግን የሚያሰበስበውንም ስለብስ ይህም የሚሞቱ የማይሞቱንም በዚያ ጊዜ ሞት ድል በመንሳት ተዋጠ ተብሎ የተጻፈው ቃል ይፈጸማል። አሜን። இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. Jesus Christ died and he has been buried, but that death couldn't overcome him. ኢየሱስ ክርስቶስ ሞቶ ተመልሶ መጣ ይላል። இன்றைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான கல்லறைகள் இருக்கிறது, அவைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. There are crores of cemeteries, but all are closed. በጣም ተቆጥቶ ነበረ በሁሉም ይላል። ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் கல்லறைக்குள் இல்லை, அவர் வெற்றியாக உயிர்த்தெழுந்தார். The only Jesus Christ the cemetery has opened, he has risen already and he is in heaven. ኢየሱስ ክርስቶስ የሁሉም ምንድነው ዋስትና ነው። ሪዘልት ማለት ያ የሁሉ አባት ማለት ነው። ሪዘልት
ஒன்று ያለሱ ነው። እሱ መግባት አይቻልም። ያ ማግባት አይቻልም። அவர் መንገዱ ሌላ አዎ அவர் வெற்றி சிறந்தார். He has got victory in his life. በእናንተ ውስጥ ላይ ነው ይላል ኢየሱስ። அவர் வெற்றி சிறந்தால் நமக்கும் அந்த வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். He has got the victory, the same victory he has given to us. ተመሳሳይ የሆነ ነገር ያደርጋል ይላል። வேதத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் Exodus chapter 15, 21வது வசனத்தை வாசித்தால் 15:21. Exodus 15:21. Fifteen 21. 21. 21. And Miriam answered them, "Sing to the Lord, for he has triumphed gloriously. The horse and its rider he has thrown into the sea." ማርያምን እየዘመረች መለሰላቸው፣ በክብርም ከፍ ከፍ ብለዋልና ለእግዚአብሔር ዘመሩ፣ ፈረሰኞችንም በባህር ጣሉ ይላል። மிரியாம் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனை கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். Praise God. இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்தை தாண்டி சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக வந்தார்கள். The Israelites people have come 3 days over the desert and they crossed the Red Sea. They came near to the Red Sea. Okay. ኢየሱስ ክርስቶስ እንደተነሳ በሶስተኛ ቀን መጥቶ አዩ ይላል። இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். The Israelites were afraid. በጣም ይፈሩ ነበር ይላል። ஏனென்றால் முன்னாலே சீறி வருகிற செங்கடல். In front of there is a Red Sea. ቀጣዩ ላይ የሆነ ነገር ሲያዩ ነበር። ለፊታቸው ላይ ቀይ ባህር ነበር ይላል። பின்னாலே பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். Backside, Pharaoh's army is coming back of them. Follow them. ካለ በኩል ያላችሁ ሁሉ ተከተሉኝ ሲሉ ነበር ይላል። ፈርዖንም ከኋላቸው ነበር። ፈርዖን ሊገዛቸው። ኦኬ முன்னாலேயும் இவங்களுக்கு போக முடியாது, பின்னாலேயும் திரும்பி போக முடியாது. They cannot move forward and the same way they cannot move backward. ወደ ኋላም አትሉ ተከተሉኝ ይላል። சரி முன்னாலேயும் பின்னாலேயும் போக முடியாது, வலது பக்கத்திலே ஆகிலும் இடது பக்கத்திலே ஆகிலும் போய் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று யோசித்தார்கள். They were thinking that they can move to the right or the left in order to protect their life. ወደ ኋላም ወደፊትም ወደ ግራም ለመንቀሳቀስም ለመሄድም ፈልጉ ነበር ይላል። ஆனா வலது பக்கமும் போக முடியாது, இடது பக்கமும் போக முடியாது, வானளாவ உயர்ந்து நிற்கிற மலைகள். They cannot go right side or left side because both the side they were the mountain which is reaching heaven, sky. ወደ ግራም ወደ ቀኝም ለመሄድ አልተቻለም ነበር፣ ትልቅ የሆነ ተራራ ነበር ይላል። நம்ம என்ன செய்வோம்? What we will do if it is in that condition, situation? ያን ችግርን እንዴት ቢደረግ ይሻላል ነበር ይላል። என்ன செய்வோம்? What we will do? ምን ይደረግ ነበር ይላል። Praise God. Praise God. மோசே ለእግዚአብሔር கன்மலையின் மேல் நின்று கொண்டு தன்னிடத்தில் இருக்கிற கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று கர்த்தர் சொன்னார். There is a word from the Lord that stretch your steps to the sea.
Moses, the Lord said to Moses, stretch your stuffs to the sea. Okay. ሙሴ ነክታ እኔ ካንተ ጋር ነው ይላል ሙሴ ለሙሴ ኢየሱስ እጅ ላይ ባለው እጅ ላይ ያለ ነገር ዘርገው እኔ ካንተ ጋር ይሆናለሁ ይላል። மோசே கோலை நீட்டின பொழுது கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரிக்கும்படியாய் கட்டளையிட்டார். When Moses stretched the staff, then Lord commanded that the Red Sea can be separated into two. ኢየሱስ ክርስቶስ ያን ትልቅ የሆነን ተራራ ያን ችግርን ሙሴ እጁን ወይም ያን ብትሩን በዘጋ ጊዜ ሁለት ቦታ ሆነ ይላል። சயின்டிபிக்கலா ባህሩ ሁለት ቦታ ሆነናል። சயின்டிபிக்கலா தண்ணீர் இருக்கிற இடத்திலிருந்து இரண்டாக பிரிக்கப்படணும்னு சொன்னா 400 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசணும். The scientific says that if the water it has to be separated, then 400 kilometer speed there should be a wind to separate the water. ምንድነው ያ ሁለት ቦታ የተካፈለበት ውሃ ምን ያህል ኪሎ ሜትር 400 ኪሎ ሜትር ነበር አይደል? ሁለት ቦታ ሲሆን ነበር አይደል? தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் செய்வார். God will do anything for his people. ኢየሱስ ክርስቶስ ይህን ህዝብ ሁሉ ለማድረግ እሱ ነበር አይደል? கடல் ரெண்டாக பிளக்கப்பட்டது. The Red Sea is separated into two. ያ ቀይ ባህር ሁለት ቦታ ሲሆን ነበር አይደል? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கடல் வழியாக அக்கறைப்பட்டார்கள். The Israelites were crossed the Red Sea. ካለፉ በኋላ ቀይ ባህር ይላል ሲያዩ ነበር አይደል? அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் மோசேயினுடைய அக்காவாகிய மிரியாமால சும்மா இருக்க முடியல. When they crossed the Red Sea, the sister of Moses, Miriam, she couldn't sit simply. ያን ባህሩን ሲሻገሩ ማርያምና ሙሴ ያዩ ነበር አይደል? அவள் தம்புருவை எடுத்தாள். She took a musical instrument. ስትቀበል ነበረች ይላል። அவள் தேவனை மகிமைப்படுத்தி பாட ஆரம்பித்தாள். She was praising the Lord and singing. ሲጸልና ሲዘምር ነበረች ይላል። என்ன பாடினாள்? What she sung? ምን ስትል ነበረች? மகிமையாய் வெற்றி சிறந்தவர், கடலுக்குள்ளே எங்களுக்காய் வழிகளை திறப்பவர். The glorious God, he has been given the victory for us and he has opened the way in the sea. ኢየሱስ ክርስቶስ ሙሉ በሙሉ ያን ነገሮችን ከፍቶ እንዳሻገረው አዩት ነው ያለው። மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தரின் பலன் என் ஜீவனுமான கரம் பிடித்து என் ரட்சிப்பனார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அவங்களால சும்மா இருக்க முடியல. She cannot sit simply. ሺያኖት አላየችም
ነበረች ይላል። கர்த்தர் இவ்வளவு பெரிய அதிசயத்தை எங்களுக்காக செய்திருக்கிறார். God did this miracle, this big miracle for us. ኢየሱስ ክርስቶስ አደረጋ ይላል። அவர் மகிமையாய் வெற்றி சிறந்திருக்கிறார். He has overcome. He has overcome. በጥሩ ሁኔታ ሲመጡ ነበረ። பாட ஆரம்பிச்சாங்க, They were started singing. துதிக்க ஆரம்பிச்சாங்க. They were started praising. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தேவனை பாட ஆரம்பித்தார்கள். All the Israelites were praising and singing. መዘመርም Praise God. መጸለይም ጀመሩ። இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் The people, those who are sitting here for the worship today, ምን አይል እዛ ቦታ በዝማሬም በጸሎትም ነበረ ይላል። உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் இல்லை என்றால், உங்களுடைய எதிர்காலத்தில் எந்த வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். you know the place where there is a block in your life. ታውቃላችሁ በልባችሁ ላይ የተሰበረው ነገር ይላል። அடைக்கப்பட்ட வழிகளை திறக்க வல்லமை உள்ள ஒருவர் இன்றைக்கு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். There is a God who has come here in your midst to open the way which is closed in your life. ኢየሱስ ክርስቶስ በሕይወታችሁ ላይ መጥቶ የተከፈተበት መንገዶች የተከፈተበትን ችግርን ያን ነገር ሊዘጋ ይመጣል ይላል። የተዘጋባችሁን ችግርን ይከፍታል። உங்கள் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிற வழிகளை திறக்க வல்லமை உள்ள ஒருவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். There is a God who has come in our midst, who will break the barriers in your life, who will break all the blocked ones from your life. በእናንተ ውስጥ ላለን በቤተሰባችሁ ውስጥ ያለው ነገር ያንን ችግርን ያወጣልናል። ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். Because he is a mighty God. ஆமென். ምን እንጂ ኢየሱስ ክርስቶስ ነው ይላል። ஏனென்றால் அவர் வல்லமை உள்ளவர். He is a powerful God. በጣም ኃይለኛ የሆነ ክርስቶስ ነው ይላል። அப்படி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்தால் உங்களுக்கும் பாட முடியும், அவரை மகிமைப்படுத்த முடியும். That God will do the miracle in your life, then you can also sing and praise God. ያ ኢየሱስ ክርስቶስ በሕይወታችሁ ላይ ያለውን ጥያቄ ሁሉ ሲሰጡ በዝማሬም በሁሉ ኢየሱስ ክርስቶስ እናንተን ይረከባል ይላል። இரண்டாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனத்தை வாசியுங்கள். Second, you turn to Second Chronicles. First Chronicle 29ஆம் அதிகாரம் 29 verses 11 and 12 verse. 11 and 12. Second Chronicle. இல்ல First Chronicle. ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் 29. 29. First Chronicle 29. First Chronicle 29. 11-12 வசனம். First Chronicle 29, 11 and 12. 29, 11 and 12. My son, do not be negligent now, for the Lord has chosen you to stand before him, to serve him, and that you should minister to him and burn incense. Then these Levites arose, Mahath, the son of the Amasai, and Joel, the son of the Azariah, of the sons of the Kohathians, of the son of the Meriah, Kish, the son of the
Abdi, Azariah, the son of the Jehabil, of the Jehoshaphat, Joho, the son of the Zimmah, and Eden, the son of Joha. 11 and 12. ஃபர்ஸ்ட் குரோனிக்கல். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Sorry, 1 Chronicles 29, 11, 12. Your, O Lord, is the greatness, the power and the glory, the victory and the majesty, for all that is the heaven and in earth is yours. Yours is the kingdom, O Lord, and you are exalted as a head over all. Both riches and honor comes from you, and you reign over all. In your hand is power and might. In your hand it is to make great and to give strength to all. Okay. መጽሐፈ መኃልየ ቀዳማዊ ምዕራፍ 29 ይላል ከቁጥሩ 11 እስከ 12 አቤቱ በሰማይና በምድር ያለው ሁሉ ያንተ ነውና ታላቅነት፣ ኃይል፣ ክብርም፣ ድል፣ ግርማ ላንተ ነው። አቤቱ መንግስታት ያንተ ነው። አንተም በሁሉ ላይ ከፍ ከፍ ያለ ራስ ነህ። ባለጠግነትም ክብርም ካንተ ዘንድ ነው። አንተም ሁሉን ትገዛለህና ኃይልንም ብርታትም በእጅ ነው። ታላቅም ለማድረግ ለሁሉም ኃይል ለመስጣትም በእጅህ ነው። கர்த்தாவே, வல்லமை உம்முடையது. Lord, the power is yours. ኢየሱስ ክርስቶስ ኃይል ያንተ ነው። மகிமை உம்முடையது. The majesty is yours. ያንተ ህልም የእግዚአብሔር ኃይል ነው ይላል። வானத்திலும் பூமியிலும் சகல மகிமையும் உம்முடையது. The majesty in heaven and earth is yours. በአንተ ላይ ያለውን እውነተኛ ኃይል የእግዚአብሔር ነው ይላል። கனம் உம்முடையது. Glory yours is yours. የእግዚአብሔር ኃይል ያንተ ነው ይላል። ஐஸ்வர்யம் உம்முடையது. The riches yours. The riches is yours. ባለጠግነት ያንተ ነው ይላል። ஆசீர்வாதம் உம்மிடத்தில் இருக்கிறது. The blessing is from you. መጸላት ያንተ ነው ይላል። எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். You can lift everyone with your hand. ማስተላለፍ የምትፈልገው ሁሉ በአንተ እጅ ነው ይላል። பிரைஸ் காட். ஒருவேளை நீங்க ரொம்ப படிப்பில்லாதவங்களா இருக்கலாம். Maybe you are not studied well. ላትማር ወይም ላትማር ትችላለህ ነበር። ያልተማርክ ሊሆን ትችላለህ ይላል። அதிகமான பட்டங்கள் உங்களிடத்தில் இல்லாதிருக்கலாம். Maybe there is no the degrees in you, with you. የተማርከው የትምህርት ውጤት ወይም ዲግሪ ላይኖር ይችላል። நீங்கள் ஏழ்மைப்பட்டு எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். Maybe you are rejected from many of the people. ምናልባት ብዙ ሰዎች እውቅናውን
ወይም ያልታወቅ ልትሆን ትችላለህ ይላል። ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, உன்னை மேன்மைப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் உயர்த்தவும் என்னாலே கூடும். But Jesus Christ is telling now, He can make you rich and powerful in your life. ኢየሱስ ክርስቶስ በሕይወት ላይ በዘመን ላይ በጣም የሆነ ኃይለኛ የሆነ ጉልበት ወይም ባለጠግነት ይሰጣል ይላል። ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். Because He has overcome everything. He has got victory over everything. የእግዚአብሔር ኃይል በውስጥ ላይ ወይም ቀድሞ ስላለው ሁሉ ነገር በእጁ ነው ይላል። எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? Praise God. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார். Today Lord has come here to do a miracle in your life. ዛሬ እዚህ መጣቸው የእግዚአብሔር ኃይል እንዲሁ ለመቀበል ነው ይላል። நிச்சயமாகவே அவர் கொடுக்கிற வெற்றி, அவர் கொடுக்கிற ஜெயம் உங்களை தேடி வரும். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. Really God, the victory is coming to you. No one can block it. የእግዚአብሔር ኃይልን ማንም ሊያግድ አይችልም ይላል። உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வந்தே தீரும். அதை ஒருவரும் தடை செய்ய முடியாது. You will get the goodness that no one can stop in your life. ጥሩ ነገርን ማንም ሊከለክል አይችልም ይላል። ஒருவேளை அது இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அது தடைபட்டிருக்கலாம். பட் இப்பொழுது கர்த்தர் அந்த வழிகளை உனக்காய் திறக்கிறார். Maybe till this time that has been blocked, but God is opening the door right now in your life. በዚህ ሰዓት ላይ ምናልባት የተዘጋ ነገር ኢየሱስ ክርስቶስ በሕይወታችሁ ላይ ይከፍታል ይላል። கொலோசையர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Colossians chapter 3 verse 11, it is saying like this. 3 verse 14 and 15. 14 15. Colossians chapter 3 verse 14 and 15. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து The what? 14 and 15. Right? But the above all these things put on love, which is bond of Colossians chapter 2 verse 14 and 15. 14 and 15. Having wiped out the 14 and 15, right? Chapter 2. Chapter 2, Colossians. Chapter 2 verse 14 and 15. Yeah. Having wiped out the handwritten of requirements that was against us, which was contrary to us, and He has taken it out for the way, having nailed it to the cross. Having disarmed principalities and power, He made a public spectacle of them, trampling over them in it. One person can read in Tamil. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். He has been risen over that. எவைகளின் மேல் வெற்றி சிறந்தார்? On what?
அது வாசிக்கிட்டு ஒரு தடவை எல்லாருக்கும். 14:15. Colossians chapter 2. You read. Yeah, you can read, yes. Yeah, you can read loudly. The last number how many? 14, 15. 14 and 15. Colossians chapter 2, verse 14 and 15. Having the spoil. Yeah, spoil. Huh? 14 and 15. Yeah, yeah. በእኛ ላይ Yeah. ኦኬ በእኛ ላይ የነበረው በእኛ ላይ የነበረው የሚቃወመንንም በትእዛዝ የተጻፈውን የዕዳ ጽሕፈት ደመሰሰው፣ እርሱንም በመስቀል ጠርቆ ከመንገድ አስወግዶታል። አለቅነትንና ስልጣናትን ገፎ ድል በመንሳት በእርሱ እያዞራቸው በግልጥ አሳያቸው። ኦኬ ፊኒሽ yes ஓகே. நமக்கு எதிரடையாக இருந்த எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே குலைத்து போட்டார். Whatever is against us, he has been nailed to the cross. Whatever is against us, he has been nailed against the cross. ዳግመኛ የሆነ የሙስማር ተከላ አልደረሰም ይላል። சாபங்கள் நமக்கு எதிராக இருந்தது, அதை அவர் எடுத்து போட்டார். The curses were against us, he has been removed us. አወጣ ይላል። ከዛ ውስጥ አወጣ ይላል። சாபங்கள் நமக்கு எதிரடையாக இருந்தது, அதை அவர் சிலுவையிலே எடுத்து போட்டார். The curses were against us. Jesus has been taken out on the cross. ኢየሱስ ክርስቶስ ከዛ ውስጥ የማውጣት ኃይል ነበር አይደል? சாத்தானுடைய சதி திட்டங்கள் நமக்கு எதிராக இருந்தது, ஆனால் அவனுடைய வல்லமைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எடுத்து போட்டார். There is many things against us from the Satan, but Jesus Christ on the cross, he has been removed it. ኢየሱስ ክርስቶስ ከዛ ውስጥ እንዳለ ያለው ነገር የማውጣት ኃይል ነበር አይደል? அவைகளை எல்லாம் எடுத்து தன்னோடு கூட அவர் சிலுவையில் அறைந்தார். So he has been taken all that things and he has been nailed to the cross. በተወገበት ቦታ ላይ የሆነ ዝጣዜ እንዳይኖር አደረገ ይላል። நமக்கு எதிராக இருந்த எல்லா வல்லமைகளையும் அவர் உரிந்து கொண்டார் சிலுவையில். Whatever the powers against us, he has been nailed on the cross. ምን ያህል ኃይል ነበረ ያን ለማውጣት ይላል። சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. He has overcome on the cross. ያ ሁሉ መጣው ከዛ ነው ይላል። ከዛ ወይም ኃይል ማለት በራሱ ማለት ነው በኢየሱስ ክርስቶስ። அவர் சிலுவையில் அறைந்த பொழுது, அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, when he was nailed on the cross, when he is nailed on the cross, ያ ሙስማር በዛ የነበረበት ወይም እጁ ላይ தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது. the curtain of the church, the curtain of the church has been removed into two, from the top to bottom. ሙሉ በሙሉ የመንቀል ኃይል ነበር አይደለም? removed. በተሰቀለበት መጋረጃ ነበር አይደል? የቤተ መቅደስ இந்த தேவாலயத்தின் திரைச்சீலையை குறித்து நீங்க கொஞ்சம் ஆழமா யோசித்தீங்கன்னா அது ஒரு பெரிய சத்தியம். அது when you meditate on the curtain of the church, it's a big chapter. በዛ ምዕራፍ ላይ ትልቅ ነበር አይደል? அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலையினுடைய கட்டி, அந்த திக்னஸ் 6 inches, 6
அங்குலம் thickness உடையது அந்த திரைச்சீலை. The curtain of the church, thickness of the curtain of the church is 6 mm. The curtain, the thickness of the curtain of the church is 6 mm. ኦኬ በዛ ጥቂት የሆነ ነገሮች ሲቆርጡ ነበር። 6 የሆነ ነገር ሲቆርጡ ነበር ይላል። 6 inches, sir. 6 inches. 6 ነገር የሆነ መላእክት 6 inches. Inches. ኦኬ 6 መንፈስ ቅዱስ የተመረጡ ማለት ነው። እልፍ አላፍት መላእክት ተብሎ 6 ናቸው። ይሄን ይወቁ። பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் ஸ்தோத்திரம் மறைத்திருக்கிற இந்த கற்றனை அசைத்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசைக்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 400 பேர் வேண்டுமா? So the curtain, the church curtain, which is holy place, and then most holy place, holy place and the most holy place, there is a curtain is separating. If you want to push the curtain, then 400 people are needed to push the curtain. Okay, you can speak for that. አራት ህይወት ነበሩ ላይ በመንፈስ ቅዱስ ከኢየሱስ ጋር ሲገናኙ የነበሩት አራት ተለዩ ይላል። የተለዩ ነበሩ ይላል። 400 people. ኦኬ 400 ሰዎች ነበሩ ይላል። நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த கச்சன் நம்ம வீட்டுல போட்டிருக்கிற டோர் கச்சனை போலையோ ஜன்னல் கச்சனை போலையோ உள்ளதல்ல. What we think the curtain is like is not like this curtains. It is different. የተለያየው መጋረጃ ነበረ ላይ የተለያየው መጋረጃ ነበረ። ይሄ አይደለም ይላል። இவ்வளவு thickness உள்ள இவ்வளவு பெரிய கச்சனை இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது பிரைஸ் காட் அவர் பிதாவுக்கும் உலக மக்களுக்கும் இருந்த அந்த பாவத்தினுடைய திரைச்சீலையை கிழிக்கிறதற்கு அடையாளமாக அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக ரெண்டாக கிழிக்கப்பட்டது. There was a sin on the people. When Jesus Christ was nailed on the cross, the church curtain has been torn from top to bottom. The similar thing what Jesus did is the separation from the people and the God has been also torn. ኢየሱስ ክርስቶስ ከዛ ሁሉ ከዛ ከተሰቀለው ወይም ከተወጋው ከዛ ሁሉ ተሰቅሎ የተሰቀበለ ከወረደ በኋላ በምስጋናና በእልልታ ሲቀበሉ ነበር ይላል። ኢየሱስ እግዚአብሔርና በሰው መካከል የነበረ መጋረጃ ሲቀበለ ያው በቋንቋ ለምሳሌ ሀሳቦችን ሲገፋ ነው አንድ ቋንቋ እንትን የሚለው ምናልባት እየተረዱ ሂደው ምናልባት እንዳትወዛገቡ பரலோகத்திற்கும் நமக்கும் தடையாக இருந்த கையெழுத்தாகிய கட்டளையை அவர் குலைத்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றினார். There is a separation between God and his people. By his blood he has been removed that. ሁለት ነገር ሆኖ አያ ደምና ያዛ የነበረባቸው ነገሮች ተለያይቶ ነበር አልነበረም ይላል። அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால் he has received the victory over the cross. On the cross he has received the victory on the cross. በዛ ላይ ተሻግሮ ነበር ወን ክሮስ ወን ተሻግሮ ነበር ይላል። பரலோகத்தோடு நம்மை அவருடைய இரத்தம் ஐக்கியமாக்கிற்று. By his blood we has been received the fellowship from to the heaven. We have been received the fellowship to the heaven by his blood. ቀጣዩ የነበረበት ደም አልነበረም። ቀጣዩ ደም አልነበረም ይላል። பிதாவோடு நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஐக்கியமாக்கிற்று.
we have a fellowship with the Lord by the blood of Jesus Christ. ቀጣዩ ነገር አልነበረም ይላል። የተቀላቀልነው በክርስቶስ ኢየሱስ ደም ነው። የተቀላቀልነው በኢየሱስ ክርስቶስ ደም ነው ይላል። பரலோகத்திலுள்ள சகல அதிகாரங்களோடும் தேவ தூதர்களோடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஐக்கியமாக்கிற்று. By the blood of Jesus Christ, we received the fellowship with heaven and the Father. All of the authorities of the heaven. All the authorities of the heaven, we received the fellowship. பரலோகத்தில் உள்ள சகல அதிகாரத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை ஐக்கியமாக்கிற்று. All the authorities of the heaven, we have received it by the blood of Jesus Christ. ሁሉ ነገር ከኢየሱስ ክርስቶስ ነው መቀበል ይላል። அவருடைய ரத்தம் பிதாவினுடைய சொந்த பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவை பிதா பரலோகம் எப்படி அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அதே ஸ்தானத்தில் உங்களையும் என்னையும் அவருடைய ரத்தம் உயர்த்தி வைத்தது. And by the blood of Jesus Christ, we have been fellowship with the Father. We have received the fellowship with the Father. ኢየሱስ ክርስቶስ ወደ አባቱ ቤት እየጠራ ሄዳ ይላል። ፌሎሺፕ ወደ አባቱ ቤት እየጠራ ሄዳ ይላል። நாம் እየተከተለ ሄዳ ይላል። நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகையினால் அவருடைய சுதந்திரவாளிகளாக நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். We are the son of God, so we are being fellowship with the Lord Jesus Christ. ኢየሱስ መንፈስ ቅዱስ ኃይል ሲከተል ነበር ይላል። இயேசு கிறிஸ்துவினுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் நாம் சொந்தக்காரங்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். We are the ownership of the Jesus Christ, all riches and blessings. መንፈስ ቅዱስ ጸጋ ሁሌም ነበር ይላል። நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். We are not a small people, we are the son of Lord Jesus Christ. ትንሽ ወይም ሕፃን አይደለም፣ ትልቅ ኢየሱስ ክርስቶስ ነው ይላል። நீங்க ஸ்தோத்திரம் எந்த நாட்டில் உள்ளவங்க? Ethiopia. எத்தியோப்பியாவில் உள்ளவங்களா இருக்கலாம். You may be belongs to Ethiopia. ምናልባት ችግር የለውም። እሺ ምን ችግር ያ No, finish. Okay, so. No, it's okay. Finish. Now, today. நாங்கள் இந்தியர்களாக இருக்கலாம். We are from India. எந்த நாட்டில் உள்ள எந்த பாஷைகளை பேசுகிறவர்களாக இருக்கலாம். We are from different countries and we speak different languages. ከተለያዩ አገራት ነው፣ ከተለያዩ አካባቢ ነው ቋንቋም የመጣው ይላል። எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். Whoever accepts the Lord Jesus Christ, all that people are belongs to his children. This authority has been given to us. ምን ያህል እምነት አላችሁ? በሁላችሁም ላይ ይላል። ምን ያህል እምነት አላችሁ ይላል። நாம் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள். We are the we have the authority for the blessings. በመሰላት ላይ வல்லமைக்கு பாத்திரவான்கள். We have the authority for the power. በኃይል በመሰላት ላይ நாம் சகல விதமான கிருபை வரங்களுக்கும் பாத்திரவான்கள். We are the eligible people for the grace and the gifts. በመጸላት ላይ የሚታገኘው ነገር አይደለም።
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடைய இயேசு நம்மோடு இருக்கிறதுனால நாம் சகல அதிகாரத்தையும் பெற்றவர்கள். The Lord Jesus Christ, who has got authority over the heaven and earth, is and the same God is with us. So we are also have the same authority. ኢየሱስ ክርስቶስ የትኛ ህይወት እንደሆነ ቀድሞም በህይወታችሁ ላይ ያለው ነገር ያውቃል። வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். The Revelation chapter 12 verse 11. The Revelation chapter 12 verse 11 is telling we have received the authority over the heaven and the பிசாசின் மேல் நமக்கு அதிகாரத்தை over the Satan we have the authority. We have the authority over Satan. The Revelation 11:12 says. 12:11 says. மரணம் yes. இருந்தாலும் Yes. அதற்கு தப்பும்படி Yes. தங்கள் ஜீவனை பாராமல் Yes. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் Yes. தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் Yes. அவனை ஜெயித்தார்கள். We have got the victory over Satan. We have got victory over Satan. በእናንተ ውስጥ ላይ ይቀመጣል ይላል። பிசாசின் மேல் அதிகாரத்தை சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். We have authority over Satan. The church has received it. በእናንተ ላይ በሚታገሉበት በቸርቻችሁ ላይ ይሆናል ይላል። The church has the authority over the Satan. அவனுடைய சகல கிரியைகளின் மேலும் வல்லமைகளின் மேலும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். We have a power and authority over the Satan's power and authority. በጉልበት ወይም በጉልበታችሁ ላይ በህይወታችሁ ላይ ኢየሱስ ይሆናል ይላል። இயேசுவின் நாமத்தில் பிசாசின் மேல் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். The name of Lord Jesus Christ, we can receive the victory over Satan. ኢየሱስ ጌታ ነው፣ በህይወታችሁ ላይ ይሆናል ይላል። இயேசுவின் நாமத்தில் சகல வியாதிகளின் மேலும் கர்த்தர் நமக்கு வெற்றியை வாக்களித்திருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். The name of our Lord Jesus Christ, we can receive the healing over all the sickness. ኢየሱስ ክርስቶስ ጌታ ነው፣ በእናንተ ላይ ያለን ውጋትን ይነቅላል ያነሳል ይላል። இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல சாபத்தின் மேலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். We have received the authority over all the curses that Lord Jesus Christ has given to us. ኢየሱስ ክርስቶስ በሚታልፉበት ቦታ ሁሉ ይሰበስባል ይላል። ஏனென்றால் இயேசு ஜெயித்திருக்கிறார், நாமும் ஜெயிப்போம். Lord Jesus Christ has got the victory, so we will also have the victory. ኢየሱስ ክርስቶስ በሕይወታችሁ ላይ ሁሌም አለ ይላል። இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், சபை சாத்தானையும் அவனுடைய வல்லமைகளையும் ஜெயிக்கும். The Lord Jesus Christ has got the victory, so the church and we also will have the victory over the Satan and his tactics. ኢየሱስ ክርስቶስ ጌታ ነው። ሁሌም በሕይወታችሁ ላይ ጅማሬን ፍጻሜን በሕይወታችሁ ላይ ያደርጋል ይላል። நீங்களும் நானும் வெற்றியை சுதந்தரிக்கும்படியால் அழைக்கப்பட்டவர்கள். You and me are called to experience the victory. ኢየሱስ ክርስቶስን ስንጠራ ኢየሱስ ክርስቶስ በሕይወታችሁ ላይ ይቀድማል ይላል። வெற்றி பெற்றவர் சபையோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களையும் வெற்றி பெறும்படியாய் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். The person who received the victory, he is with the church and with you, and you will have the victory over everything. በእናንተ ውስጥ ላይ ወይም በእናንተ ቸርች ላይ የትኛው ነው በክርስቶስ ፍሬ የሆነው ይላል። He is calling every one of you. ይጠራችኋል ይላል ሁሉንም። இந்த சபையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு வாய்ப்பளித்த அருமையான பாஸ்டருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன்.
I thank God for the pastors who has invited me to share the word of God from my bottom of my heart. என்னுடைய அருமை சகோதரர் இயேசு தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்ததற்காகவும் என்னுடைய 21 வருட நண்பர் அவர், என்னுடைய சகோதரர், என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன். பாஸ்டர் இயேசுவுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை I thank Pastor Yesu. We have a last 21 years fellowship and friendship. I really thank Pastor Yesu. እዚህ አባታችሁን ለ21 ዓመታት በማገለግልም በብዙ ነገር ሲያገለግሉ የነበሩ አባታችን ነው ይላል። He has been taken me and he has brought here into this church. እዚህ እኔ እንዲኖር ያደረጉ እሳቸው ነው ይላል። கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. I have one request, Master. The first song, everybody knows, you can மன்னன் இயேசு வருகின்றார். because he is the one, author for that. Okay. தெரியுமா உங்களுக்கு அந்த பாட்டு? You can sing. I am a new believer. ஓ, You can sing. 45 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதின பாட்டு அது. Okay. You can sing. I have going to sing a song. Very old song. I wrote it before 45 years. 45 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வருகிற அந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் அது. மன்னன் இயேசு வருகின்றார், நீ மகிழ்ந்து பாடிடு. Before 45 years I wrote a song when I entered into the full time ministry. Mannan Yesu Varigirar. ஓகே, அவ்வளோ போதும் ஃபஸ்ட்டு. ஓகே, The King Jesus is coming. அந்த பாட்டில் 2 அடியை நான் உங்களுக்காக பாட போகிறேன். So I am going to sing it 2 stanza for this. அந்த பாடல் உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பாடி கொண்டிருக்கிறாங்க. The song has been written before 45 years by me, and this song has been sung throughout the world. 45 ዓመት በሙሉ ይህን ዝማሬ ሲዘምር ነበር ይላል። யூடியூப் சேனல் ஒன்று எனக்கு இருக்குது. I have a YouTube channel. ஃபெய்த் மியூசிக் አለ ዩቲዩብ ቻናል ይላል። ஃபெய்த் மியூசிக் அதனுடைய பேர். The channel name is Faith Music. ቻናል የመጀመሪያ ሙዚክ ነበረ። அதில் என் பேரை டைப் பண்ணுங்க, பிசி துரை அப்படின்னு டைப் பண்ணுங்க, இந்த பாடலெல்லாம் அங்கே இருக்குது. So if you search PC Thurai in that channel, you will get all the songs there. በዛ ወይም ዩቲዩብ ላይ ሲተነኩ አገኛለሁ ይላል። எல்லாருமே சேர்ந்து பாட போகிறோம். We are all going to sing together. தயவுசெய்து எல்லாரும் எழும்புவோம். So we all get up and sing the song and close. மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றான், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். மகிமையானவர் மறுரூபமானவர், கிச்சிலி பழம் அவர் கிண்ணற தோட்டம். லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே சாரோனின் ரோஜாவே. மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர், மென்மையானவர் மகா மேன்மையுள்ளவர். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு.
கொத்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. கொத்தள வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு பளிச்சிடுதே. ரத்தினங்களோ இளநீலமோ, ரத்தினங்களோ இளநீலமோ, படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலுயா ஆனந்தமே, அல்லேலுயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனம் ஆடி ஆனந்தித்திடு, 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 ஆடி பாடி நடனம் ஆடி ஆனந்தித்திடு. Hallelujah. Praise the Lord. Thank you, Pastor. Okay. Let us stretch our hand. We pray for Pastor P.C. Thurai. Pastor Yesu will lead us in the prayer. He will come front and he will lead us in the prayer to bless him. Hallelujah, 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 hallelujah. We will all praise God now. Everybody open your mouth and praising God. Because He was given all the victory over us. So He was just completely given wonderful life for all Christians, all believers. All the angels are given 7 protection in each and every one of you whoever believe Jesus Christ. So that we have to give thanks to our loving God Jesus Christ. Each and every one, now 1 minute, we just personally blessing will get from heaven so that we can praise God. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, the Holy Spirit. We praise God because God is given victory over the Satan. We got everyone, instead of hell, we are going to heaven. In the Heavenly Father, through Jesus Christ, given big victories. So, P.C. Thurai, Pastor, through we got the good messages. Yes. So that everyone trust Jesus, believe Jesus, and give thanks to God. Because God is good. God is good all the time. God is good all the time. So that we, everyone, with the full of heart, and we praise Him. We praise your language. All, hallelujah, Ethiopia peoples are gathered together along with, every Indians, so that we are all together now. We are just, please, your language, you can praise God. Just sing one chorus and we praise God. Please stop. መንፈስ ቅዱስን ተቀበሉ፣ ኃይል የሚመጣው ከሰማይ ነውና ሁሌም አስገቡ መንፈስ ቅዱስን ይላሉ አባታችን። በቋንቋ በሚገባው ሁሉ ጠይቁ ይላሉ። ኃይል የሚመጣው ከሰማይ ነው ይላሉ። Sing one song in Ethiopian song, please. Hallelujah, hallelujah, hallelujah. ዝማሬ የሚፈልጋሉ። እስከ አንድ ዝማሬ እንተናጋችሁ ወደ ጸሎት ይገባል። Small chorus, 2 line, 3 line, no problem. You can praise God. አንዳችሁ ውስጥን ተባሉና እንትን በሉ እንዲዘምሩ ፈልገዋሉ። እስከ አንድ ዝማሬ አውጡና ጸልዩ። አንድ ወንድማችን አንድ አውጥታችሁ አንድ ተነስታችሁ በራሳችሁ ፍቃድ ሊጸልዩ ይፈልጋሉ። እስቲ አንድ ዝማሬ ከዝማሬ ለክርስት እስቲ አንድ ጸሎት ጸልተን እንትን እንላለን። ወደ ዝማሬ እንገባለን። ከዝማሬ ለክርስት ጸሎት ይባላል።